29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் குறித்த வானிலை பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இந்த ரெட் அலர்ட் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. இலங்கை ஒட்டியும் அதே போன்று வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன் காரணமாக அதன் நகர்வு என்பது புயலாக மாறி அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக வட தமிழ்நாடை ஒட்டிய பகுதியில் நகரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தமிழகத்தில் இருந்து, குறிப்பாக தமிழகத்தில் சென்னையில் இருந்து 730 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியில் இருந்து 640 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வருகிற 29ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பார்த்தோம் என்றால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலுமே நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று 29ஆம் தேதியை பொறுத்தவரை 6 மாவட்டங்களுக்கு அதீத கனமழைக்கான, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு என்பது அந்த பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டி சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்று பார்த்தோம் என்றால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த சிறப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அதீத கனமழை, குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு என்பது இருக்கும் என்பதாகும். அதே போன்று பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கும் சிறப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிக கனமழை என்பது ஆரஞ்சு நிற எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 11 சென்டிமீட்டரில் இருந்து 19 சென்டிமீட்டர் அளவிற்காக மழைப்பொழிவு என்பது இந்த பகுதிகளில் இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது 29ஆம் தேதி இந்த பகுதிகளில் மிக கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாகும். அதே தினத்தில் உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கரூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதாகும். புயலாக வலுப்பெற்று இது வட தமிழ்நாடை ஒட்டி நகரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பில் அடுத்த 4 தினங்களுக்கான எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான முன்னெச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சூர்யா, உருவாக இருக்கக்கூடிய புயல் எச்சரிக்கை மற்றும் மழை நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.